திருவிழாவை பற்றி புதுக்கோட்டை நீல சபையில் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 பேர் கொண்ட ஒரு குழுவானது இந்த திருவிழாவை பற்றியும் தெய்வத்தினுடைய மகிமையை பற்றியும் முக்கிய பேரை செய்ய இருப்பதால் இதை அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதற்கு முத்தாப்பாக நமது புதுக்கோட்டை நீல சபையின் மிக சிறப்பாக நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கும் நமது மாமா மெய்வழி சீனிவாச முதலியார் அவர்களை முதலில் பேச வருமாறு நமஸ்காரத்துடன் வரவேற்போமாக. நமஸ்காரம் மாமா. பாட பாட வாய்மணக்குதே, வல்லார் உன்னை பாட பாட வாய்மணக்குதே, வந்த வினைகள் தலைவரங்குதே, எல்லாரும் அது புகழை கேட்க செவினயற்குதே, எல்லாரும் அது புகழை கேட்க செவினயற்குதே, என் தாய்தயவை என்னும் உழம்பியற்குதே, என்னுந்தோறும் என்னுந்தோறும் என்னுள் இனிக்குதே, என்னுந்தோறும் என்னுந்தோறும் என்னுள் இனிக்குதே, இறைவன் என்னை பாடலாவில் அமுதம் அளிக்குதே, கண்ணும் கருத்தும் நின்பாரன்றி பிறர்பா செல்லுமோ, கண்ணும் கருத்தும் நின்பாரன்றி பிறர்பா செல்லுமோ, கண்டேன் உன்னை இனிமேல் என்னை மாலை வெல்லுமோ, கண்டேன் உன்னை இனிமேல் என்னை மாலை வெல்லுமோ அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடி நமக்கு தூக்கமா இந்த நிகழ்வை நமக்கு நடத்தி கொடுக்கிற புதுவை சபை சிவராஜன் அவர்களுக்கும் தொடர்ந்து இதில் பயணிக்க போகும் அனைத்து அண்ணாக்களுக்கும் என்னுடைய முதற்கை நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு இந்த நாள்ல எங்களுக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிற பங்குனி மாதமாக நமக்கு தெய்வம் அந்த பங்குனி மாத பௌர்ணமியில இந்த திருநாளை நமக்கு கொண்டாட வைக்கிறாங்க. அதற்கு முகப்பாக இந்த மாதத்திலேயே மாசில்லா மாதமாக இந்த மாதத்திலேயே நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இது தொடர்ந்து நடத்தும் நம்முடைய சிவராஜனுக்கும் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல இந்த நிகழ்வானது ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்பு தான் இப்போ இந்த மெய்வழியாக விரிந்து வளர்ந்து நிறைஞ்சிருக்குது. இது சாதாரண வர்ற தீர்க்க தரிசன பிரகாரம் வருது அப்படின்னு தெய்வம் நம்ம மாணவிகள் சொல்றாங்க. 1000 கணக்கான சிஷியர் குழாங்கள் திரண்டே வரும். இது நாளிலே மெய்ஞான திரு பிரம்ம வித்தையின் செயலானது. பழம்புறமை புதுக்கருக்கு பேரேற்ற மேறி செழும் கொழுந்தோடி குணப்பணர் விரித்து சர்வ புவனாதியங்களுக்கும் கைப்படித லவி உதவு யதார்த்த குன்றேறி கூவி கொடி வீசிக் கொண்டிருக்கும் மகா மகத்துவம் பொருந்திய மெய்வழியை உண்டு பண்ணி மக்கள் மனத்தகத் துறைகிறான் என்ற பேருருள் கடிந்து செவ்வீரடைய மறைபடா திருக்கோல திருவிழக்கேற்றி யுகவான் அறியவ வையம் உய்யச் செய்யவன வளர விட்டுக் கொண்டிருக்கும் கர்த்தாதி கர்த்தராகிய இன்று இங்கே எங்களுடைய சம்மத எம்மான் ரம்மிய வருகையை குறித்து தெற்க தெளிவாக மகா துறக்கத்துடனே முன்மறையாடிய கிரந்தங்களிலும் இதுகாலம் சாலையிலே இங்கே வந்து முகமுக நோக்கில் மணிந்து பெருக்கமாக இருந்து வருவதை பார்க்க வாழாமை பாழுடைய சுத்த யதார்த்தம் பொழிந்து நிராமய தத்துவாதிக்கும் சிந்தும் மெய்மை நிராரம்ப கரண விரிப்பில் வழிச்சாலையை மக்களுக்கு எட்டான விண்ணுலகத்தில் இருந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்த பெற்று மூதுரை வேதங்கள் வந்து நிரம்ப சாட்சியம் கூறும் இப்போது இப்பெரிய காரிய செயலனை 66 ஜாதிகள் ஒன்றாக மெய்யில் சேர்ந்துள்ள பல ஆயிரக்கணக்கான மக்கள் குழாத்திற்கும் பிரம்ம வித்தை என்னும் மூச்சு வாழ்வினை நிரம்ப பதித்து நிறுத்தி ஆக்கிக் கொண்டும் ஆக்குவதற்கென்றும் இருக்கின்ற இந்த மெய்மை நிதியம் ஐயம் வழங்க வருவதற்கெனவே மேற்கூறிய பிரம்ம வித்தையை கைக்கொண்டு நின்ற நாளாகிய கலியுக வருடம் 5000 இருந்த நாளிலே அங்கே திங்களூர் ஆகிய நத்தத்தேரடி இல்லத்தை விரியாசனம் விட்டு எழுந்தருளிய கவனமணிராஜ வேத மன்னாவின் சந்நிதி முன்னிலையில் ஆன்மலோகம் பாய்ந்து வான்வித்தை கை கொண்ட ஆதி அருண்மணி நீதி முழுமுதல் குணக்குன்றே மூலபண்டார வைத்தவர் தகசல் முத்திரை பெற்று எழும்பிய திருநாள். அது அழகா சொல்றாங்க. அதுக்காக ஒரு திருநாள். எப்படின்னா
உயரத்துறைந்துள்ள மனத்தை மெய்யமல்ல மெய்யறி உதயம் காட்டினாங்க. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத அறிவித்து அதற்காகவே அந்த நட்டத்தேரடி மேட்டுல அந்த நிகழ்வானது நிகழ்ந்தது. அதை நம்ம கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறோம்? திங்களின் கூல தெய்வ கணிப்பீரான், திங்களின் கூல தெய்வ கணிப்பீரான், பங்குனி மாதம் பௌரணகில் பொங்கு பிரம்மோபதேசம் புனைந்த நாள், பொங்கு பிரம்மோபதேசம் புனைந்த நாள், எங்குமே வழியே குல நோன்பிதே. அப்போ பொங்கும் வைகாசி பூரணி, பொங்கும் பிரம்மோபதேசம் புனைந்த நாள், எங்கும் பங்குனி மாதமா பௌர்ணமி அப்படின்னு அந்த திருநாள். இந்த மான்மீக சரித்திரத்துல மான்மீகத்துல ஒரு முக்கியமான ஒரு செயலை தெய்வம் அறிவிக்கிறாங்க. எந்த ஞானியும் வானத்திலிருந்து குச்சி வரல, நம்மளை போல மனிதக்கோணம் தாங்கி வந்துதான் ஒரு பெரியவர்களால் எடுத்து ஆளாக்க பெற்று இந்த மெய்ச்செயலை எடுத்து வைக்கிறார்கள் என்பதை இந்த மான்மீகம் ஃபுல்லா நம்ம படிச்சோம்னா, வாசிச்சோம்னா, ஓதணும்னா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, உருவுடைய மனிதன் வந்தவனுக்கு உருவாகத்தான் அந்த அதுதான் திருவாசகத்துல குரு மனிதன் தாழ்வாழ்க அப்படின்னாங்க. திருமேல்தாங்கி வந்துதான் நம்மளை ஆட்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மான்மீகம் அழகாக ஒவ்வொரு படிப்படியாக இருக்கு. அப்ப நம்முடைய தெய்வம் அவர்களும் திருமேல்தாங்கி வந்து விட்டார்கள். அவர்கள் இந்த மெய்யை பெறுவதற்காக ஒரு பெருமான் அவர்கள் வருகிறார்கள். வந்து அவர்களை கை கொண்ட பிற்பாடுதான் இந்த மெய் வழியானது பிறந்தது. அந்த நாள் அந்த மெய்வழி பங்குனி மாதம் பௌர்ணமி அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வருகையை வள்ளல் பெருமான் அவர்கள் முன்கூட்டியே அறிவிக்கிறார்கள். நீங்க போய் அந்த வழியில காத்துருங்க அப்படிங்கிறத. எமது ஜீவ ஆன்மன பரம வித்தாரிய பந்தம் திரண்டு அந்த உருவெடுத்து வந்த தந்தை தணிகை வள்ளலாகிய பனிமலை அரசின் சந்நிதி முன்னிலை அருளால் அவர்களுடைய உத்தரவின்படி விளைவு வெளியார் பெரும்பாவில் பெருங்கரணையாவீர் வெளிவந்து பணவிருத்திராவைக்கும் மரப்பாவில் எல்லாம் வல்லவர் ஓதுக என்றபடி உரைத்ததை களத்தில் என்று காணும் கோடெழுத்தாயதே. என் சாமி எனது உரை எனது துறை என்னுயிர் நாயகம் அவர்கள் தஞ்சாவுடைய பெரியதவத்தே என்னும் அலங்கார சத்திய சீருரைப்படியே இப்பெரிய பூமியில் வந்து நீ உதயம் செய்தது சரி. இனி உமக்கு வயது ஒரு 27 கலிங்கா அந்த கடை கொடுமை வாங்கி வரும் நாளிலே அடிவேறறுத்து கட்டும் பெருந்தவத்தி புரிமை எமது கணத்தின் பிரகாரமே உமக்கென்று எழுந்து திரண்டவை துறையும் அதிகமான வெகுமதி சுமையுமாகிய இவ்விரிய சுமைகளையும் தூக்கி சுமந்து கொண்டு உமது மூலமாக இப்பெரிய உலகினுக்கு அளக்க வேண்டி எழுந்து எமது ஒரு தனி முதல் மணி பிம்ப உருவானது. யார் வராங்க அப்படிங்கிறத அழகா சொன்னாங்க. எமது தனி முதல் மணிபிம்ப உருவானது 12 காலகாலமாக இப்பெரிய பூமி பரப்பெங்கும் சுத்தி சுமந்து கொண்டு இறக்கி வைக்கொணா சுமையாதலினாலே அப்பா வருகின்றார்கள். அப்பா அவ்வாறு வரும் தேசமானது கொங்கு தேசம் பூந்துரை நாட்டெல்லை கடந்து அதற்கு மேற்கே அங்கே திங்கள் நத்த வழிபாதை கூடி சூரியன் முறை கண்டெழும்பும் திசையேர் கிழக்கு முகமாக தடம் பிடித்து அழியா விதி வழியின் அருட்சுமை தாங்கி அழியா விதி வழியின் அருட்சுமை தாங்கி வெளிவாழ் எழுந்து வருகின்ற எண்ணெய் பரிசு தர உனக்கெனவே உரை அறிவித்து மரகரமாமலை வருகிறதப்பா அப்படின்னு தெய்வத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக நம்முடைய பெரிய அப்பா அவர்கள் வள்ளல் பெருமான் அவர்கள் போட்டு காட்டுறாங்க. அடுத்து அவங்க சொல்றாங்க பாட்டு இருக்கு பாருங்க, அதான் முக்கியமான
அப்பன் என்னோரை அன்னை தேசிகன் செப்பிடன் கூட தெய்வமானவன் துப்பன் என்னோய் துறைவன் யாதுமோ துப்பன் என்னோய் துறைவன் யாதுமோ தப்பில் அன்பர் சேற்றணிகை வல்லரே. என்ன அருமையா அவங்க குருபெருமான்களை யார் போய் அடக்கமாக நிற்பார்கள் என்றால் தப்பில் அன்பர் சேற்றணிகை வள்ளல். அது யார் சொல்றது? தப்பில் அன்பராகிய நம்முடைய பெரியப்பாவாகிய வடலூர் வளர் பெருமான் சொல்லி யார் சொல்றாங்கன்னா தப்பில் அன்பராகிய நம்ம தெய்வத்துக்கு வழிகாட்டு. இவ்வளவு தப்பில் அன்பர் சேர். அப்ப இந்த 4 பேர் தான் அந்த தனிகை வள்ளல்கள். தப்பே இல்லை, தப்பில்லாதவங்க தான் சேர்க்க முடியும். அப்படின்னா அவர்கள் எவ்வளவு அந்த மெய்யில் உரமாக இருந்தால் வழிபட்டு இருக்கிறாங்க. தப்பில் அன்பர் சேர் தனிகை வள்ளல் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த தனிகை வள்ளலை எதிர்பார்த்து நீங்க அங்க போய் காத்துருங்க, அவங்க வருவாங்க, அவங்க விடாத குடிச்சுக்க அப்படிங்கிறாங்க. அதுதான் அந்த மூலபண்டார பருவமாக அவங்க விரிக்கிறாங்க தெய்வம். சொன்னாங்க சீரம் கொண்ட செம்பொருள் விண்டனம் சிரம் கொண்ட செம்பொருள் விண்டனம் காலம் கண்டோம் கை கீழேதாயுகம் பண்டார கோலம் முழக்குவார். அப்ப அந்த மூலபண்டார அந்த தகசமுத்திரை கற்று வருகின்றத நாம் பேசுவோம் அப்படின்னு தெய்வம் அந்த முகப்பாளர் மூலபண்டார. அப்போ இந்த நிகழ்வானது எப்படி நிகழ்வுன்னா போலாமா ஜீவ போலத்துள் இருந்த மின்மை காலமும் கணிதமும் கூடி சேர்ந்து ஜகந்தனில் பிறந்த எல்லாம் இணைந்தனர் அக்காலத்தே. காலம், இடம், நேரம். யார் வர்றாங்க? தனிகை வராங்களா? அதனால சாலை என்று ஒரு மெய்மேலி. அப்ப சாலைனா மெய்மேலி, அவரோட திருமேனி இங்க வந்து விட்டார்கள் அப்படிங்கிறதால இப்போ எங்க காத்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அழைச்சு சொல்றாங்க பாருங்க. அது அந்த தனிகை வளர்களுடைய வருகை எப்பேற்பட்ட வருகை அப்படிங்கிறத தெய்வம் அதை அனுபவிச்சாங்க. அந்த அனுபவத்தை அப்படியே வார்த்தைகள் அவர் கொட்டாங்க. அக்காலத்தில் இவங்க ஏறவல்லவரும் வந்து இணைந்த அக்காலத்தில் இங்கனம் இவ்வளவு ஐயம் வழங்கியும் பொருட்டாய் மூவனாதிகான தீபாவளி நாட்டத்தின் படியினாலே எங்களுக்கெல்லாம் குலதெய்வமாகி வரவிருக்கும் இளம் செம்மலாகிய அவர்கள் இளம் பண்ணவருவ காலத்தில் இருந்தே மெய்களை கைமுதலாகிய மனோவாக்கு காயமென்னும் மூன்றில் மனோவாக்கு 2 அதிக ஊக்கத்துடனே நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நாயகம் அவர்களை மெய்களில் பிறங்க வைப்பான் வேண்டி. எப்பேற்பட்ட வருகை! வையமும் செழிக்கும் ஐயர் வருகை வருவதற்கு வருகும் வருகை மறைநட வருகை வருகும் கிரண மரகரமாடி திருவுரு கொண்டு நீட போராந்த குருபிரான் அவர்கள் தப்பிலன்பர் சேர் தணிகை வல்லதாகிய அந்த பெருந்தெய்வமானது வருது. எப்படின்னா மரகத மலை மரகதமாடி திருவுரு கொண்டு நீட போத வேத நாட நாதாந்த குருபிரான் அவர்கள் நாம் முன்னரே தெரிந்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு 2 சுமையை தூக்கி வருதான். எப்படின்னா அழியாதவை பொருளும் வெகுமதி சுமையாகி இறைத்து வைக்கணாய் பெரிய சுமைகளையும் தூக்கி சுமந்து கொண்டு தனி ஒத்தடி அப்படிங்கிறாங்க. யாராவது தனியா வந்தது
வயது காண கிடைக்காத நம்மளால அளவிட முடியாத வயது வயோதிகம். அதெல்லாம் என்ன சொன்னாங்க பாருங்க, ஒரு தனி முதல் மணி கும்ப உருவானது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் சொல்றாங்க. இது இந்த மான்மீட்டை எப்ப எழுதுறாங்கன்னா 1940 எழுதுறாங்க. நம்ம நேற்று சாப்பிட்ட சாப்பாடே நம்ம ஞாபகம் இருக்காது, மறந்துடுவோம். 1901 நடந்தது. எப்படி தெய்வம் இவ்வளவு கருத்தாக திசை கூடி இந்த திசையில வந்தாங்க, இப்படி வந்தாங்க, இப்படி சொல்றாங்க அப்படின்னு அடுத்து ஒரு பாட்டு அழகா சொல்றாங்க. தெய்வம் அதை நினைக்கிறாங்களா? எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா அழகா சொல்றாங்க பாருங்க. அந்த நினைவில் ஊறி நினைவில் நினைவில் ஊறிய நினைவிதியேத நினைவு கொண்டு பின் நினைவினை ஓரூர தண்ணீர் மாலை தண்ணீரை வீசின தண்ணீர் மாலை தண்ணீரை வீசின நினைவிலிருந்து கனிவுகள் ஓடிற்றே. அப்போ இது இந்த நிகழ்வுகள் மொத்தத்தையும் தெய்வத்தினுடைய நினைவுல அப்படியே பதிந்துட்டதால தன் ஐயனை எந்த திசையிலிருந்து எப்படி வராங்க அப்படிங்கறத அழகா சொல்றாங்க பாருங்க. திங்கள் ஊரிலிருந்து சிறிது தெற்கு முகமாக நேர் கிழக்கு முகமாக வரும் பெரும்பாலை சாலை வழியில் சுமாரத்தில் இருக்கும் எங்கள் நாயகம் அவர்கள் எங்காஸ்தலமாகவும் குடிபதியாகவும் வசித்து வந்து கொண்டிருக்கும் காசுக்காரன் பாளையத்தில் தங்களுக்கு சொந்தமான கட்டிடத்திற்கு கீழ்ப்புறம் வடக்கு முகமாக செல்லும் வீதிக்கும் எதிராக சுமார் 100 மணி தூரத்தில் காணும் மேற்படி பெரும்பாலை சாலை தென்பாகத்து தங்கிடே நிற்கும். ஒவ்வொரு அடையாளத்தையும் அவர்கள் பதிவு செய்கிறார். பெருத்து ஓங்கி வளர்ந்துடான் என்ற வேம்போது பெருச்சத்தின் நடுநிழலில் வராங்க. எப்படி வராங்க? பழுத்து நரைத்து பழங்கிழவன் சொல்ல பழசு 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 அப்படிங்கிறாங்க. அதான் என்ன சொன்னாங்க, பழுத்து நரைத்து பழங்கிழவடையும் தாங்கி ஒரு பெரியார் கிழக்கு முகமாக சென்று கொண்டிருக்கும் அச்செல்லையே ஞான இயற்கையின் காரணமாக என்றும் பெரியோர்களை கண்டால் அவருடனே தழுகின்ற குணசுபாவத்தை உடைய எங்கள் நாயகம் அவர்கள் சாலைக்கும் வடக்கே இருந்து அப்போது தெற்கு முகமாக தங்கள் வீட்டு நாடி வந்து கொண்டு இருக்கையில் தூரத்தில் இருந்தே சாலையின் வேம்பு விருட்சத்தடி எழுதிலே கிழக்கு முகமாக சென்று கொண்டிருக்கும் பெரியார் அவர்களை மாறாது பார்த்தவர்களாகவே வந்து மேற்படி விருட்சங்களில் சாலை ஏறினார்கள். அவர்கள் பார்த்த காட்சி என்ன அப்படிங்கறத அழகா சொன்னாங்க பாருங்க. அந்த பெருமான் அவர்களை பார்த்தாங்க. எப்படி இருந்தாங்க அவங்கன்னா, அவ்வாறு சாலை ஏறிய இளந்தெம்மலவர்கள் அந்நிழலில் நின்று கொண்டு கிழக்கு முகமாக செல்லும் அந்த விரிவு சிகை. அந்த விரிவு சிகை அப்படிங்கிறது அண்ணா அவர் சொன்னாரு, தலையே வரலையாம், பற்ற தலையா இருக்கிறான், தலை விரிஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு. அதை சொல்றாங்க. அதை ஒவ்வொன்னு கவனித்து சொல்லினா அவங்க நினைவு இருந்து எடுத்து பேசுறாங்களே, அது சொல்றாங்க. அந்த விரிவு சிகை பெரிய கரணாரிய தலைப்பெரியார்களை கவனதோச கவனராய் கவனித்து பார்த்தார்கள். அப்போ அது கவனத்துக்கு தோன்ற பெற்றதானது. அங்கு சென்று கொண்டிருக்கும் தோற்றத்தை அப்படியே கண்ணுல ஒட்டிக்கு சில்ல அதை அப்படியே வர்ணிக்கிறாங்க அவங்க. அங்கே சென்று கொண்டிருக்கும் அந்த முன்வரைவு நடை என் குணத்திருப்பு பின் கவன வீழ்ச்சி நிறைவு குடிப்பெரியார்கள் தங்களை கூப்பிட்டா திரும்பி போகலாம் என்ற எண்ணத்தை உள்ளத்துக்குள்ளே வைத்துக் கொண்டு மெல்ல நகர்கின்றவர்கள் போலவே நினைத்தார்கள். அதான் நினைவில் ஊறிய நினைவிது ஏதென தனிகை நீர்மலை தனி. அப்ப எங்குமே எப்பவுமே நாமே சபையில வந்தேன்னு சொல்ல முடியாது. தெய்வம் தான் நம்மளை இழுத்து வலிக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்றாங்க, தெய்வம் யாரோ எவரோ அப்படின்னு நினைச்ச உடனே தங்களை கூப்பிட்டா திரும்பி போகலாம் என்ற எண்ணத்தை உள்ளத்துக்குள்ளே வைத்துக் கொண்டு வேகமா போடலாம் மெல்ல நகருகின்றவர்கள் போல் நகரத்தில் போடுறாங்க. அது மெல்ல நகருகின்றவர்கள் போலவே நினைந்தார்கள். அந்த நினைவுதான்
அந்த நினைவுதான் இன்னைக்கு மெய்வழி சபையா விரிந்து வளர்ந்திருக்குது. சொல்றாங்க அன்றியும் இரண்டாவது வைக்க இடம் இந்திய பொருள் சுமையும் கைப்படம் மாறாமணி சுமையும் இருவர்களும் விரிதலை சுமப்பத்தருகி பக்கப்பார்வை நடைவுடனே அப்படின்னா தாங்கள் எதிர்பார்த்த தன் பிள்ளை தன்னை கூப்பிடலையே அப்படின்னு பாட்டையாவுக்கு தெரிஞ்சிச்சு இவங்கதான் தன்னுடைய வாரிசு அப்படின்னு. ஆனா தெய்வத்துக்கு தெரியல இன்னும் அவங்க தெரியுங்க அப்படின்னு. அதனால பாட்டையா எப்படி பார்க்க போறாங்க? பக்க பார்வை நடையுடனே என்ன ஒன்னும் வந்து கூப்பிடலையே, அப்ப வருதான் வரைக்காச்சே, இதை விட்டுட்டு எங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. அததான் சொன்னாங்க விரிதலை சுமப்பத்தருகி பக்க பார்வை நடையுடனே கல்பே அழுத்து தனியே போகின்றேனே நீ என் கருப்பையாற்ற உனக்குமா இரக்கமதுள்ளத்தில்லையோ என்று பண்பேரும் என் குணத்தானவர்கள் நினைப்பதாக தங்கள் இதயத்துக்குள்ளே வந்து சுருக்கென்று பாய்ந்து ஓடிற்று. ஏன் சுருக்கு அப்படின்றாங்க? சில நினைப்புகள் வரும், வர்றது தெரியாத போயிடும். இது ஆழமா பதிஞ்சிச்சான், தூரமாக போய்விடுவதற்குள்ளே கூப்பிடு அப்படின்னு. அதனால சுருக்கு போயிடுச்சான். அதான் சொன்னாங்க பின்னாலே வந்து சாலை ஏறிய தங்களை குறிவைத்து கவனித்து அழகா சொல்லிட்டாங்க. பாட்டையாதான் தங்களை கை போட்டு அழைத்தார்கள் என்பதை பின்னாலே வந்து சாலை ஏறிய தங்களை குறிவைத்து கவனித்து நீ என்னை கூப்பிடு, நான் தூரமாக விடுவதற்குள்ளே கூப்பிடு என்று மதிவாழை வீசும் நிதித்தாரை மாமணத்தார் நினைத்துக் கொண்டே செல்லுகிறார்கள் என்று பெற்றமான தோற்றம் பொட்டன நிலைமையூறி ஊர்ந்தோடிற்று. எப்பேற்பட்ட ஒரு செயல்! அந்த மெய்வெளியானது இருவரும் ஒரு சந்திப்பு எப்படி விளையும், அந்த சந்திப்புக்கு பாட்டையா எப்படி வலை வீசி பிடிச்சாங்க அப்படின்னு தெய்வத்தை அப்படின்னா நினைவால. அதுதான் சொன்னாங்க நினைவு கொண்டு நினைவினை தனிமை தன்னினை வீசின நினைவின்று கனிவு கண்டோடித்தே. ஆகாட்டில் ஒரு பறவை பறந்து வருது. அது வந்த வழி நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? மீனானது தண்ணியில நீண்டது, அது எந்தெந்த வழியா வந்தது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதை விட அருவமாகிய நினைவு, அந்த நினைவு யார் வீசியது, எப்படி வீசியதுன்ற அந்த நினைவை கொண்டு அதை பிடிச்சு போனாங்கன்னா இது நம்முடைய அறிவுக்கோ நம்முடைய நினைவுக்கோ எட்டாத செயல். இதை நம்ம ரசிக்கலாமே தவிர்த்து இதனுடைய முழு வல்லமை தெரியும்னா அது நம்மளால முடியாதுதான். அதான் சொன்னாங்க நினைவு கொண்டு பின் நினைவிலே ஒரு நினைவை பிடிச்சி போக முடியுமா? எப்படி போனாங்க அவங்க அப்படிங்கறதுதான் சொல்லி நினைக்கும் போது அரசு. ஏன் அப்படின்னா அந்த நினைவாடு ஊறி ஓர்ந்து ஒழிய இறந்த மலவர்கள் சரவேன் என்று சென்று இடப்பாகமாக அருகே நெருங்கி அந்த காராளே நாட்டு பேரான வெம்மாள் மணிவாய் மன்னன் தனியாசலன் என்று இதனடுத்து வரும் பருவ நேரத்தே உணர்வலாம் என்ற. இப்ப தெரிஞ்சுக்கிற பார்க்கும்போது தெரியும், அடுத்த வர பருவத்தில் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த கண்ணெதிராகி அவர்களின் கண்ணெதிராகி தங்களின் முன்னிடும் பழக்கம் போலவே தஸ்ரீம் செய்து முகமோக்கி அடியேனுடைய குடிசைக்கு வர வேண்டும் என்று உபசாரா சரிப்புடனே தங்களின் இருகரங்களையும் நீட்டி தாழ்த்தி ஏந்தி அழைத்தார்கள். ஒருவரை எப்படி நம்ம உபசரிக்கணும் முன்பின் தெரியாதவங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் கூப்பிடணும்னா அவன் போயிட்டு முன்ன கடந்து போயிட்டாங்கன்னா எங்க பாருங்க அப்படின்னு பின்னாடி தான் குரல் கொடுப்போம். அந்த பெருந்தகை தெய்வம் அவங்க எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா நடத்து வரும் பருவ நேரத்தை உணர்வதால் இந்த பெரியார் அவர்களின் கண்ணெதிராகி அவருடைய எதிர் முன்பாக பின்னாடி கூப்பிடல, ஏன்னா கடந்து போயிட்டாங்க பாதைய. அப்ப அவர்கள் கண்ணெதிராகி திருமுகத்துக்கு முன்னால போய் நின்று தங்களின் முன்னிடும் பழக்கம் போலவே தஸ்லீம் செய்து முகநோக்கி அடியேனுடைய குடிசைக்கு வர வேண்டும் என்று உபச்சார சரிப்புடனே தங்களின் இருகரங்களையும் நீட்டி தாழ்த்தி ஏந்தி அழைத்தார்கள். மெய்வழி அப்பதான் பிறகுது.
இந்த சந்திப்பானது வருகா வருகை வருவதற்கு வருகும் வருகை அப்படின்ற இந்த சந்திப்பானதுதான் இன்னைக்கு மேலியாக நம்ம இன்னைக்கு இவ்வளவு நாள் கொடுத்து 125 வருஷத்துல இன்னைக்கு பேசியிருக்கிறோம்னா அந்த சந்திப்பு. இந்த தெய்வம் ஒரு தடவை பங்குனி திருவிழா சொல்லும்போது சொல்றாங்க, தனிகர்கள் இந்த சந்திப்பானது ஒரு க்ஷண நேரத்தில் அது நிகழ்ந்தது. அந்த க்ஷண நேரம் ஒரு முனைதான் உங்களுக்கு தெரியும், அடுத்த முனை தெரியாது. அந்த அடுத்த முனைக்குள் தான் நம்ம நீங்க எல்லோரும் இருக்கிறீங்க அப்படின்னா அது க்ஷண நேரமா அப்படின்னு தெரியும். அந்த சந்திப்பு தான் இவ்வளவு இன்னைக்கு இதை பத்தி நம்ம பேசுகிற அளவுக்கு இன்னும் எத்தனை காலம் நேரம்னு நமக்கு தெரியாது. அந்த சந்திப்பின் நீட்சியை தெரியும். அவ்வளவு அழகா சொன்னாங்க, அது ஒரு க்ஷண நேரம் அல்ல அப்படின்னா அந்த சந்திப்பு தான் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களை மலையை சீண்டா மெய்மதத்துல ஏற்றி வைக்கிறதுனா அந்த சந்திப்பின் நீட்சிய நம்முடைய எண்ணத்துக்கு அடங்காது அப்படின்றது தெய்வம் ஒரு தடவை அழகா சொன்னாங்க. அப்பதான் சொன்னாங்க, தான் பெற்ற இன்பொருள் தன் ஆசான் என்றோரா கண்கட்ட மாடனவே கான் அப்படின்னு அந்த பாடம் சொல்லி தான் பெற்ற இன்பொருள் என்ன தன் ஆசான் தான். மற்ற உபதேசம் அதெல்லாம் சொல்ல, அவர்கள் தான் நம்முடைய மெய்ப்பொருள் அப்படிங்கிறத அழகா சொல்றாங்க. அடுத்து அந்த நிகழ்வுகளை உங்க வருங்காலத்தை எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப நம்ம அதுக்கு மேல பார்ப்போம். இன்னும் பல பேர் பேச போறாங்க. நம்ம முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். அங்க என்ன சொல்றாங்க, கண்டா. அந்த கண்டா அப்படிங்கிறதுக்கு தெரியும் அழகா சொல்றாங்க, ஜீவ பண்டித கண்டே கண்டு யார் கண்டாங்கன்னா தென் திசையின் கைலாசனை அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னொரு இடத்துல அதையே சொல்றாங்க பாருங்க, பண்டையிலே திங்களூர் வீதி பாடையில் வர கண்டனா. கண்டதுதான் பகவானிடம் கேட்டுமே இந்த மண்டல கண்டு அப்படி இன்னொரு அழகா பார்க்கலாம். தெய்வம் அந்த சந்திப்பு பல இடங்களில் நிறைய வச்சிருக்காங்க. இன்னொரு சொல்றாங்க, மண்ணுடைய மண்ணோடைய பரப்பினுள்ளே மரம்பர தவங்கள் எல்லாம் செயல்மதி வழியும் கூட்டி எழும்பி நின்று எங்கும் காலம் மனிதன் காலம் இடமும் நேரம் கணிதமும் கூடி சேர்ந்து சாலை என்பது விண்மீன் ஜெகந்தனில் வந்து பிறகு ஏழ வல்லவரும் வந்து இணைங்கள் அக்காலத்தே அப்படிங்கிறது எங்களுக்கு சொன்னாங்க. மண்ணிய தணிகை என்று ஒரு மரகத மலையை கண்டேன், தென் திசை கைலாச வாசனைகள் கண்டே அப்படிங்கிறாங்க. கண்டுட்டு என்ன கேட்டாங்களா அப்படின்னா அந்த காலத்தை சொல்றாங்க. அவங்க தெய்வம் அந்த அவர்களுக்கு அவர்கள் வீட்டுல இருக்கும்போது உபசரிக்கிறார்கள். அந்த உபசரிப்பு ஒரு பாடல எனக்கு நேரம் கட்டி அந்த பாடலை மட்டும் பாடிக்கணும். எப்படின்னா, நாயனே கேள்வி வென்றதை கேடியாதொரு நாளிலும் அஞ்சி உன்னை வணங்கினேன் சாகின்றருள் காதிரி அந்த நேர்மையில் ஆக்கினேன் அது சொந்தமாகும் யாவுவே.
மூக்கெட்டாகிய மூல மந்திரம் உன்னை சொன்னாவினம் மூக்கமாகிய வேப்பிலே தொழி தூக்கமாகிய தூக்கமே எவ்வி வெட்டவே புனே சுழித்தாடி நின்ற கண்ணாடியில் எந்த நேரமும் அந்த யாசினை சொந்தமாய் தரிசித்தவின் அவ்வளவும் அதுமாயொரு ஆண் பிள்ளை சிங்கம் ஆண்டவர் அம்பியாக்களின் முன்பதானவர் அன்று தந்த விலாசமே. இப்படி நடக்கணும் முன்னாடியாகவே தீர்க்க மூலமா சொல்லிட்டாங்க. அன்று தந்த விலாசம், அந்த விலாசம் நீங்க நிறைவேறது. எப்படி நிறைவேறது? திங்களொரு கையும் சுருதி ஒரு கையும் செங்கொள் சங்கு வாழைகளும் தேனும் மாவோடு பால் நீரமுதாக உண்டு கழித்தவா. அந்த வாய் எனக்கு உண்டுதான். தேனும் மாவோடு பாலும் நீர் அமுதாக உண்டு கழித்தவா. அந்த திருவாய், அந்த தெய்வம் அழகா சொன்ன கற்பூர மனம் கடுக்கும் கனிவாயினார் அப்படின்னு தெய்வம் அழகா சொன்ன கற்பூர வாயினார். நீங்க என்ன சொன்னாங்க? அந்த வாய் எப்படின்னா தேனும் மாவோடு பாலும் நீர் அமுதாரம். ஏன் இங்க மாவுன்னு சொன்னாங்களே தவிர்த்து தோசைன்னு சொல்லலையே. நம்ம அண்ணா ஒருத்தர் மதிச்செல்வானந்தர் அண்ணா தான் அழகா சொன்னாரு. மாவுன்னா வெந்து வேகாம இருக்கிறாங்க. அந்த பரபரப்பு பாட்டையை உபசரிக்கணும் அப்படிங்கிற அந்த தெய்வத்தினுடைய பரபரப்பு அது வெந்துதான் வேகாமன்னு பார்க்கலையா? அது எந்த வெந்து வேகாம இருக்கிறதால தோசைன்னு சொல்லல, மாவுன்னு சொன்னாங்க. எங்கேயுமே இந்த கேழ்வரகு தோசைக்கு தேனை இணையா சேர்க்க மாட்டாங்களாம். அப்ப அவர் அண்ணா சொன்னாரு, அங்க மாட்டி வச்சிருந்தா அவர் தேன் இது இருந்துதான். உடனே அவசரத்துக்கு எடுத்து அதை ஊற்றினாங்களாம். தேனும் மாவோடு பால் நீர் அமுதாக உண்டு கதை. அப்போ தெய்வம் எப்படிதான் அவங்க அந்த பெருமான் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் கவனிச்சாங்கன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அந்த பால் வைத்த உடனே அவர்கள் முகம் சுழித்ததை பார்த்து தண்ணீரை பால் வச்சாங்களாம். தேனும் மாவோடு பால் நீர் அமுதாக உண்டு கழித்தவா அப்படிங்கிறாங்க. எங்கும் நடவைடு 2 பாரமீர் ஒன்று உயர்த்தியே ஒன்றினால் எங்கும் ஒரு செவிடால் விழித்தவா வெண்மணி புனரத்தினமே அப்படின்னு இந்த விலாசத்தை இன்னது செயல் நடக்கும் என்பதை தக்கலை பீர் முகமது ஐயா அவர்கள் அப்பா அவர்கள் பாடலாக பாடி வச்சு அந்த நிகழ்வானது நம் கண் முன்னால நிகழ்வுனா நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் அப்படிங்கிறது. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, அவர்கள் எப்பொழுது கை போட்டார்கள், அப்ப இவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த குருமுராரி பாட்டுல அழகா சொல்றாங்க. முராதியா முராதியா முராதி முராதி முகம்மது சாலிமே முராதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை போட்ட பருவம் என்ன அப்படின்னா, இருளில் வழி தெரியாத இளம் பருவம், இருளில் வழி தெரியாத இளம் பருவம், அருள் விளக்கும் அன்பளித்தார் தெரியாத இளம் பருவம், அழியாத அழித்த வீரான். அந்த பருவத்து சொன்னாங்க, ஆமமுகம் உளங்கலங்கும் இளம் பருவம், கலங்காரே என்ற நைத்த காவினே தேரை பட்ட பருவம் வந்தோ பட்டதனம் மாற்றியனை பரிந்தனைத்தாய் இல்லையின் கொள்ளினாலே ஊரேறும்பாய் இருந்தவனை எடுத்தனைத்த யாத்திரே அப்படின்னு அவர்கள் புகழ்ந்துட்டு அவங்க என்ன செய்ய வராங்கன்னா, பசித்த முகம் வேத்தழுகும் பரம் பார்த்து ருசித்த முதுரும் தட்ட அவன் பொறுத்தாய் ஐயனில் சந்நிதி முன்
தலைநாடில் அறிந்தவன் போர் அறிவுரை சேன் அகும் பொறுத்தாய் தெரிந்த பின்பு வேசமானோம் ஊசி மூகம் திருவருளை தினமோக்க. அப்ப தெரியாத புனலாகும் இளம் பருவம். அப்ப என்ன பண்றாங்க, இந்த என்ன பெரியவரே சிவராஜ யோகம் சரியானா அப்படின்னு கேட்கும்போது பாட்டை என்ன பண்றாங்க, ஆம் இது நரகத்துக்கு போகும் குறுக்கு வழி பிரயாணம், ஆம் இது சரிதான் அப்படின்னுதான் தங்களிடம் இருந்த பொய்யானது அனைத்தும் சென்று விட்டது. இதுக்கு தெய்வம் அழகா அந்த பாடம் சொல்றாங்க, நாயகம் அவர்கள் ஒன்றும் பதில் சொல்ல தெரியாதாய் தாங்கள் படித்திருந்த பாடல்களும் அதற்கு தாங்கள் கொண்டிருந்த வாய்வீழ்ச்சி வேறாந்தங்களும் பிற நாழப்பட்டாது சபாப்பட்டம் வரும் வரைக்கும் சரமாரியாக பேசுகின்றனாவும் எல்லோருக்கும் புத்தி ஓடிக்கொண்டிருக்கின்றனாவும் இதில் ஒன்னேனும் மங்கனம் மங்கின தங்கள் கவனத்திற்கு வந்து உதவி புரியாமல் போய்விட்டபடியா தட்டுண்டு தடுமாறி விழித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் இருந்த நிலையை பசித்த முகம் ருசித்த முதுட்டியதும் தட்ட அதுவும் பொறுத்தாய் தெளிந்த பின்பு பேசமனம் தூசி முகம் திருவருளை தினநோக்க தீன் 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 அப்படின்றாங்க. அப்புறம்தான் தங்கள் யார் தங்களுக்கு விதிக்கப்பட்ட குருபெருமான் அவர்கள் தான் அப்படின்னு தெரிந்ததும் தான் அத அழகா சொல்றாங்க பாருங்க. இவர்கள் நமக்கென்று விதித்திருந்து வந்த குருபரனாக இருக்கலாம் என்ற பட்டன போர்ந்ததும் இவர்களுக்கு விவாதம் பேசியிருந்தவங்க ஏதோ ஒரு மனதில் ஒரு திக்குனதான் திடீரெனாச்ச முற்றவர்களாய் தாங்கள் மேலே போட்டிருந்த உத்திரீக வல்ல வட்டத்தை எடுத்த கட்டிவிட்டு சாய்ந்து கொண்டிருந்த பொட்டியடிகளாக பலகை விட்டு கீழே இறங்கி நின்று கொண்டு சர்வங்களிலும் விழுங்கி தங்கள் அடக்கிக் கொண்டு எதிரே சிந்தனைக்கு உட்கார்ந்திருக்கும் பெரியார் என்னும் பிரம்மபீடத்தை நோக்கி ஓரை பொங்க ஆத்திரம் மற்றவோடு கட்டளி பாடியதாவது. அங்க ஒரு அழகு என்ன அப்படின்னா, தெய்வம் இஸ்லாம் குலத்துல பிறந்து வளர்ந்தவர்கள் பாடுறது என்னன்னா திருவாசம். என்ன அம்மை அம்மையே அப்பாமையே விளங்கினாரே பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புறையனேன் தனக்கு செம்மையே சிவபதமும் அளித்த செல்வமே சிவபெருமானே என்பதை செம்மையே சிவபதம் அளிப்பாய் என பாடி பாடி புகழ்ந்து பாலதாமரைகளில் வணங்கி வணங்கி இறங்கி வரும். நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, வணங்கி வணங்கி இறஞ்சி ஏங்கி வருந்தி வருந்தி கண்களில் ஊற்றெழுந்து மாறலாம் நனைய நின்று எனக்கு சன்மார்க்க வழியை கூட்டி நடப்பிக்க வேண்டுவது தாங்களே நம் பரிபூர்ண சரணாகதி. எப்படி அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு சேவை நடந்தது ஒவ்வொன்றும் அப்படியே வார்த்தையாக தராங்கன்னா அது எவ்வளவு பெரிய அதான் கதிபதி மாதுலராகிய மன்னா பண்ணோ தர்மதுரை திருவரதபராபவன் நீயே செஞ்சொன் மறை மலை சஞ்சி நீ எனக்காகும் ஆகன இடரிடும் கடைநாள் எனக்கரும் துணை இறைவான குரல் இறைந்து இறைவா என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று சோத்திரம் புரிந்து மன்றாள் என்றார்கள். அப்போ அவர்கள் பரிபூர்ணமாக சரணாகதி அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. சொல்றாங்க பாருங்க, ஏன் இந்த நிகழ்வானது நிகழ்ந்து தெய்வம் தான் அவங்க பெரியவங்களாச்சே, அவங்க எல்லா சர்வ வல்லபங்களும் வைத்து கை கொண்டு வரவங்களாச்சே அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை தெய்வம் அழகா சொல்றாங்க. தமது அமராக உள்ளே கிடந்தாமன் விட்டாரியோதையே
உத்வாச உசும்பனுடைய ஜீவனோதய கண்ணாதார ஆயுளாவியானது வித்தே வித்தாக வென்று கருவறை வந்து தங்கியாங்கே தமது ஆவியினை அங்க குளங்கள் அணைக்கு நிற்கும் அதனதனுக்கும் தகுவனப்படியே பங்கு செய்து தந்து தாம் அங்கே மறைமுகமாக இருந்து கொண்டு மாளிகையின் உடலென பார்வையில் வேட உருவகமாக எடுத்துக் கொண்டு அவ மண் குளம் தாங்கி வந்துட்டாங்க. மேலே குறிக்கப்பட்டுள்ள வித்வேஜடாருள் நிறைந்த பொறுமல் தீங்கி வெளியாகி தன்னுடைய பெரிய காரிய நீதி மூத்தத்தை சர்வபுவனாஜங்களில் உள்ள சிறப்பு நிறைவுள்ளாகி வளர்ப்பு வைப்பினங்கள் அனைத்துக்கும் அசையாத நிலை பெற்று நின்று அயராத்தி வரும் வாசனாதி சத்துவங்களை அசைத்து மாற்றி வைத்தேனும் நடத்தியே தீர்ப்பதற்காக அந்தனம் வைக்க பெற்றிருந்த பூரணோதையாக முகத்துள்ளாக இருந்ததை அது அடக்கு வருகிறது. வேட்பார்வை கொண்டு வித்தினது ஜலம் வெளியாவன போல் அங்கே பிரானாகிய ஞான சூரியர் என்னும் அருசுந்திரனோதை எதிர்முகப்பார்வை கொண்டு தாம் வெளி தோன்ற பெற்றதானது. அவங்க பெருமைதான் இருந்தாலும் ஒரு வித்து முளைக்கணும்னா பஞ்சபூதங்களும் உதவி செய்யும். சூரியனுடைய வெளிச்சம் பட்டாதான் அந்த வித்தானது அதுக்குள்ள இருந்து வெளிவரும் அந்த முளையாய். அதே போல தெய்வம் ஆதி மூல வித்தாக இருந்தாலும் அவர்களை வெளிக்கொணர்வதற்காகத்தான் தனிகை வளராகிய அந்த ஞானசூரியன் வேண்டும். அதான் சொல்றாங்க, ஜடம் வெளியா வெளிப்பார்வை கொண்டு அகமுகத்துள்ளாகி இருந்ததை வெளிப்பார்வை கொண்டு வித்தினது ஜலம் வெளியாவன போல் அங்கே பிரானாகிய ஞான சூரியர் என்னும் அருள்தோன்றனோதை எதிர்முகப்பார்வை கொண்டு தாம் வெளி தோன்ற பெற்றதானது. தன்னுடைய வித்தே ஜடத்தின் உள்ளே இருந்த அருள் வித்தானது அருவி சேற்றாவியாகிய கருப்புடைய மணிக்கூடகத்தேறி மாறி தமது உள்ளத்துறைந்து நிறைந்து மறைந்திருந்த ஆதிமுலாவியானது உசும்பி நிகரற்ற பொழிவு கொண்டெழும்பி மாயாக விளம்பெடுத்து மெய் அனுபவமாக இருந்ததானது மெய் ரூபமாக விளங்க வருவதற்காக மெய் ரூபமாக கண் காண எழுந்தடியது. பாருங்க, ஓணம் தீபகோலகோலத்துள் இருந்த மெய்மை காலமும் இடமும் நேரம் கண்டமும் கூடி சேர்ந்து சாலையின் ஒரு மெய்மையே எழுதுறாங்க. மாயா உடம்பெடுத்து மெய் அனுபவமாக இருந்ததானது மெய் ரூபமாக விளங்க வருவதற்காக. அதுக்காகத்தான் அவர்கள் பாட்டையாளர்கள் வந்து வாழ்ந்தார். இந்த மெய்யை அவர்கள் சிறப்பில் ஏற்றினார்கள். அப்ப அந்த நாளை நம்ம தினம் தினம் கொண்டாடணும். அதுதான் அழகா சொல்றாங்க பாருங்க. அந்த அருங்காரண செயலில பெருமான் அவர்கள் ஏற்றி விட்டதும் அந்த நாள் தான் நாம அதுக்கு பங்குக்குரியவர்களாக பங்குனி மாத பௌர்ணமி நம்ம கொண்டாடலாம். அத சொல்றாங்க, செய்தினையோ நேடு நாட்களிகை மெய்வாடி தலையோடு வையகம் முன்னேந்து வந்த பாண்ட வளைந்த வீரந்தம் படி பிரம்மோபதேசம் கை கொண்டேழுந்த நன்னாளாகும் வீரே நன்றிக்கே விடுதீனோக்கே காரணங்கள் ஒருவர் சிவன்றாவென்றோம் சிவன்றா ஆண்ட சிவபரி குண்டனாள் கண்ட வைகுண்டேசி என்ற அண்டர்பதி ஏறி பிண்டனும் நாளே
இடம் தளீர் மேனிய இயேசுவீரான் இயேசுவீரான் எட்டானார் ராஞான ஸ்தானமென்றோம் காட்டில் முள்ளம்பியா நாயகங்கள் நாயகங்கள் அப்படின்னு இந்த இரவை கொண்டாடுகிறார்கள். அந்த இரவை தெய்வம் நமக்காகவும் படைக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த இரவை பற்றியும் அததான் நம்ம வெகு கிருபையா இந்த நாயகனே அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னொரு இடத்துல சொன்னாங்க பாருங்க, பாட்டையா சொன்னாங்க இந்த நாளை பற்றி அந்த முடிவுல அழகா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நீசரமேதியை ஏறி நிலப்பித்து வைத்து விட்ட அந்த மந்திரானந்த ரூபக கோடாயுத நீராடிய குரு கொண்ட தாரக தவமணி தனிகை தயாநிதியாகிய திலகபிரான் அவர்களின் குமாரராகிய எங்கள் நாயகம் அவர்களை பார்த்து நிறைவேற்றாராம். ஏ மகனே, எனது 4ஆம் புத்திரனாகிய மைந்தா, நீ தலைநாளில் பூந்துரை நாட்டின் தெற்கே திங்களூராகிய நத்தத்தேரடி நிலத்தின் கண்ணே எனது கரம் பிடித்து நீ தந்துள்ள அரிதுமானமாகிய மெய்ஞான வாக்குறுதியை நிறைவேற்றி விட்ட சோராதித்த சுத்த வைணவனே பாட்டையா சொல்றாங்க. திங்களூர் ஆதீன நத்தத்தேனடி நிலத்தின் கண்ணே என் கரம் பிடித்து நீ தந்துள்ள அரிதுமானமாகிய மெய்ஞான வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்ட சோராத சித்த சுத்த வைராகியனே, 27 வருட காலம் நாம் காத்திருந்து பெற்ற கண்ணே, நீ வாக்குமையாக ஓங்கி வாழ்க. உமது பெயர் மார்கநாதன் என மணிவண்ண திருவாய் திறந்து உணர்ந்த குருதிலக பிரான் அவர்கள் தங்களின் தளிரமுத கரத்தை எங்கள் நாயகம் அவர்களின் சிரசின் மேலேற்றி ஆசீர்வதித்தார்கள். அப்ப அந்த தங்க மாமலை நமக்கு கொடுத்துட்டு போன தனிகை வள்ளல் கொடுத்துட்டு போன அந்த பெருமான் அவர்களை போற்றி போற்றி பாடுவதற்காகவும் பேசுவதற்காகவும் தான் நமக்கு இந்த உயிர் மூச்சை கொடுத்தார்கள் என்பதுடன் மேலும் முத்தி பேருரை தொடரும். இதன் தொடர்களை அடுத்து வரவங்க அடுக்கட்ட இந்த விட்ட பகுதியெல்லாம் அவங்க பேசுவாங்க. நம்ம கேட்டு ரசித்து இந்த பௌர்ணமி நாளை, பங்குனி பௌர்ணமி நாளை எதிர்கொள்ள தயாராக காத்திருப்போம் அப்படின்னு இந்த வாய்ப்பை அளிக்க புதுக்கோட்டை சபைக்கும் பொறுமையாக ஏதோ என்னுடைய பேச்சை பொறுமையா மிக பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய புதுக்கோட்டை நிகழ்ச்சி சபையில் நமக்காக ஒரு சிறப்பான பங்களிப்பை மாமா அவர்கள் வழங்கினார் என்றால் அது மிகையாகாது. பங்குனி முத்தி பெறுவதை பற்றி சிறப்பு வரும்போது நாம் ஒருவரை சந்தித்து இருப்பதை தான் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமாக கருதுகிறோம். ஒருவரை சந்தித்தால் அதனுடைய பயன் வந்து இவ்வுலகத்திற்கு எளிமையானதும் இனிமையானதும் உயர்வாகவும் இருக்கும். ஒரு நண்பரை சந்தித்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து தரம் உயர காணலாம். அந்த மாதிரி சந்திப்பு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்தையும் தாழ்வையும் தருகின்ற நாம் அனுபவபூர்வமான உண்மை. அந்த வகையில இந்த உலகத்துக்கு இல்லாமல் அந்த உலகத்திற்கு உலகத்திற்கான முதல் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்ட நமது பிரான் அவர்கள், நமது தெய்வம் அவர்கள், அவருடைய குருபிரானை சந்தித்த நாளை தான் நாம் பங்குனி திருவிழாவாக கொண்டாடுகிறோம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அந்த திருவிழாவை பற்றி நாம் இந்த மாதத்தில் மாமா சொன்ன மாதிரியா மாசி மாதத்தில் மாசு இல்லாத ஒரு மாதமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த மாதம் மிகவும் சிறப்புடையது என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் அதை நாம் பங்கு பெற வேண்டும் என்று பங்குனி மாத சிறப்போடு இந்த சிறப்பான முத்திப்பெரியதை தொடங்கினார்கள். அதில் வந்து தப்பில் அன்பில் சேர் அப்படின்ற ஒரு திருவார்த்தையை சொல்லும் போது அது எவ்வளவு தணிகை மணி பிராணவர்களை கூறும்பொழுது அவர்களுடைய அடைமொழியாக இருக்கிற அவரோடு சேர வேண்டும் என்றால் நம்மனால் இயலாது என்பதை தெளிவாக கூறி அதுல வந்து மாமா இன்னைக்கு அந்த பாடல் வரிகளை சொல்லும் போது அதாவது இன்னைக்கு இந்த அர்த்தம் நமக்கு புரிஞ்சத எப்படின்னா, கோலமாம் ஜீவ கோலத்துள் இருந்த மெய்மை காலமோ இடமோ நேரம் கணிதமும் கூடி சேர்ந்து சாலைய ஒருமை
மேனி ஜகந்தனில் பிறங்க எல்லா எலவரும் வந்து இணைந்தன காலத்தே. காலம் அப்படின்னா மாமா அன்னைக்கு அதுக்கு ஒரு அந்த நம்ம மான்மியத்தில் இல்லாத ஒரு குறிப்பை கொடுத்தாங்க. காலம் அப்படின்றது அது 1901 அப்படின்றதையும், இடம் வந்து நமக்கு காசுக்காரன் பாளையம். நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வமர்கள் அமுது ஊட்ட காலை பலகாரம் அமுது ஊட்டுறதுனால சரியாக காலையில இளைவணி நேரமா இருக்கும். இந்த மூணும் சேர்ந்து நம்ம தெய்வமர்களை வந்து அது எப்படி பெரியார் அவர்களை கூப்பிட்டா மாமா சொன்ன மாதிரி நம்ம யாராச்சும் முன்னாடி போயிட்டாங்கன்னா எங்க இந்த பாருங்கன்னு சொல்லுவோம், இல்லைன்னா கைதட்டி கூப்பிடுவோம், இல்லாட்டி நம்மளா வந்து பெரியவரே அப்படின்னு இங்கிருந்து கத்துவோம். ஆனா அந்த மாதிரி இல்லாம நம்ம தெய்வமர்கள் எப்படி அந்த பெரியவரை சரையல் என்று திரும்பி முன்புறமாக இடப்பம் வளைந்து முன்னாடி நின்று அவங்கள வந்து எப்படி அவர்களின் கண்ணெதிரி பெரியார்களின் கண்ணெதிராகி முன்னாடி நின்று தங்களின் முன்னடும் பழக்கம் போல தஸ்லீம் செய்து முகநோக்கி அடியனுடைய குடிசைக்கு வர வேண்டும் என்று மெல்ல உபசரித்து ஆசாரிப்புடனே தங்களுடைய இரு கரங்களையும் 3 செய்யறாங்க, இருகரங்களையும் நீட்டி அதை அப்படியே தாழ் ஏந்தி அழைத்தார்கள். அப்படியே அதை பார்த்த உடனே நம்மளுக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. எப்படி அவங்கள உபசரிப்படி எப்படி பண்றாங்க பாருங்க. அப்படி அழைத்ததோடு மட்டுமில்லாமல் தங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று காலை இளைவேணியில வந்து அது பலகாரம் செய்யறாங்க. அப்ப 2வது பாலும் நீரை வந்து பெரியவர்கள் வந்து பால் சாப்பிட மாட்டாங்க. அப்படி லைட்டா அப்படி பார்த்த உடனே பக்கத்துல இருந்த தண்ணி எடுத்து பால்ல ஊத்திட்டாங்க. அப்ப அது நீர் அமுதமாக மாறி விட்டது. காலம் இடமும் நேரமும் அப்புறம் இந்த நினைவில் ஊறிய நினைவு எத நேரம் செம்மையா இருக்கு. ஒருத்தரை வந்து ஒரு 1901 நடந்தத 1940 வந்து அதை இது பண்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. மாமா சொன்ன நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு அது தெரியாது. கொண்டாடி மகிழ்வோம் என்று கூறி இந்த வகையில் இந்த சிறப்பான முத்தி பெரிய நாம் நிறைவு செய்வோமாக. அனைவருக்கும் நமஸ்காரம்.